அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். அம் நான் போன பதிவு பார்த்துட்டு நிறைய பேர் சூப்பர்ப்ன்னு சொல்லி அனுப்பிட்டு எனக்கு கால் எல்லாம் பண்ணி சொன்னா, தேங்க் யூ ஸோ மச். நீங்கள்லாம் கமெண்ட்ஸில் கொஞ்சம் போடுங்களேன். எல்லாரும் கூப்பிட்டு சொல்கிறதுக்கு பதிலாக கமெண்ட்ஸில் போட்டால் நானும் கொஞ்சம் படிப்பேன். படித்து பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா எனக்கும். அப்புறம் நிறைய பேருக்கு எனக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னெல்லாம் சொல்லி அனுப்பியிருந்தா தேங்க் யூ ஸோ மச். ஸோ வரப்போகிற 28ஆம் தேதி நடக்க இருக்கிற ஹரிஹரபுத்திர யாகத்துக்கு எங்கே வச்சு நடத்தணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக கோயிலெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவராத்திரிக்கு முன்னாடியே பிளான் பண்ணி கிளம்பினோம். நான் ஆற்றுலேருந்து கிளம்பும் போதே திடீர்னு சுவாமிகிட்டேருந்து உதி இட்டுக்கோ உதி அப்படிங்கிற உதி வச்சுன்னு இருக்கேனே அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக இந்த பட்டையும் கொட்டையுமாலாம் தான் நம்மளுக்கு, ஏன்னா சொல்லுவாள்ல பட்டையும் கொட்டையும் போட்டு உலகத்தை ஏமாத்துறான்னு. அப்படி பல பேரை பார்த்து நானே சொல்லியிருக்கேன். அதனால நானே அப்படி பண்ணவே மாட்டேன். சும்மா இங்கே ஒரு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சுட்டு போவேன். இது ஜாலிக்கு சொல்லலாம், ஆனால் அதில் ஏதோ ஒரு தாத்பரியம் இருக்குங்கிறத நேற்றுக்கு தான் நான் உணர்ந்தேன். அது நான் என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஆக்சுவலாக எனக்கு ஒரு பதிவு வந்திருந்தது. அதை படித்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மிராக்குலஸாக இருந்தது. என்னென்ன கேள்விக்கான பதில் அதுலேருந்து கிடச்சிது. ஆக்சுவலி ஒரு சாதாரண குடியானவன், ரொம்ப வறுமையில் வாடக்கூடியவன். அவன் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது, பட் ரொம்ப தீவிர நம்பிக்கை எல்லாம் அவனுக்கு கிடையாது. அவன் சொல்கிறான், நீ கடவுளாக இருக்க, ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது உன்னால் புரிஞ்சிக்க முடியல, என்னை ஏன் படைச்ச அப்படின்னு எல்லாம் கேட்குறான். அப்படி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு சிவனடியார் பயங்கரமாக விபூதியெல்லாம் போட்டுட்டு அந்த வழியாக வரார். அவரை பார்த்தோன்னே அவர்கிட்ட போய் சொல்கிறான், இந்த உலகத்தில் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கேன்னு எனக்கே தெரியல, எல்லாரும் என்னை திட்டுறா, எனக்கு வறுமையில் வாடுறதை தவிர வேறு எதுவும் தெரியல, எந்த வழியும் கிடைக்க மாட்டேங்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. அப்போ அந்த சிவனடியார் சொல்கிறார், நீ என்ன பண்ணு, டெய்லி திருநீர் எடுத்து பூசிக்கோ நெத்தியிலன்னு சொல்கிறார். ஐயோ எனக்கு அந்த பழக்கமெல்லாம் கிடையாது, எனக்கு பெரிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறார், சரி அதுவும் வேண்டான்னா பரவாயில்ல, யார் விபூதி பூசின்னு இருக்காளோ அவளை காலையில் எழுந்திருத்தோன்னே ஒரு தடவை தரிசனம் பண்ணுன்னு சொல்கிறார். இது என்னால் பண்ண முடியும். எப்போவுமே இந்த குயவர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவள்லாம் நெத்தியில் பட்டை பூசின்னு தான் போவாள், மண் எடுக்கிறதுக்கு போகும்போது கார்த்தாலே எழுந்திருந்து போவா, அவளை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுவான். ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இவன் என்ன பண்ணுவான், சீக்கிரமாக தூங்கிடுவான். கார்த்தால எந்திருந்து அந்த குயவனை பார்க்கலான்னு சொல்லிட்டு எந்திருப்பான். பார்த்தா குயவனை ஆளையே காணும். மேபி அவன் இதுக்கு முன்னாடியே போயிருப்பானோன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டுட்டு எங்கே மண் எடுக்கிறாளோ அந்த இடத்துக்கு போவான். அந்த இடத்துல போனோடனே அந்த குயவன் என்ன பண்ணுறான், மண்ணை தோண்டின்னு இருக்கான். பார்க்கும்போது அதுலேருந்து பெரிய புதையல் ஒன்று கிடைக்கிறது. தோண்ட கிடச்சோன்னே யாரும் இல்லையே அப்படின்னா நம்ம தெரியாமல் இதை வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடலான்னு சொல்லி தூக்குறான். அவனால் தூக்கவே முடியல. அவ்வளோ பெரிய ட்ரெஷர் பாக்ஸ்னு அவனுக்கு கிடைக்கிறது, அதாவது அந்த அவ்வளோ புதையல் கிடைக்கிறது. கிடைச்சோடனே இவன் என்ன பண்ணுறான், நேராக அங்கே போனவன் அவரோட நெத்தியில் இருக்கிற பட்டையை பார்த்தோன்னே நான் இதை பார்த்துட்டேன், எனக்கு சந்தோஷம்னு சொல்லி குதிக்கிறான். என்னத்தை பார்த்தேன், முழுமையாக பார்த்துட்டேன் அப்படின்னா அவருக்கு ஒரு டவுட்டு, நம்மளோட புதையல் எடுக்கிறத அவன் பார்த்துட்டான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வா, இதை மேலே தூக்கு, இதில் இருக்கிறத நம்ம 2 பேருமே பாதி பாதியாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த குயவர் சொல்கிறார். இவனுக்கு ஒன்றுமே புரியல. அட, பட்டையை பார்த்ததுக்கே இவ்வளோ பெரிய புதையலா, அப்போ அதை பூசினா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். யோசித்து அடுத்த நாளையிலேருந்து நம்மளுக்கு முன்னோர்கள் பழக்கப்படுத்திட்டு போகலைனாலும் நல்ல பழக்கத்தை நம்ம பயன்படுத்திக்கலாமே, நம்ம அதை பழக்கப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து பூசிக்க ஆரம்பித்தான். அதாவது அந்த முனிவர் என்ன சொல்லியிருக்கார் இவர்கிட்ட அப்படின்னா, விபூதியில் மகாலட்சுமி இருக்கா, அது பஞ்சசாணத்திலிருந்து செய்யப்படக்கூடியது, அதில் வாசம் செய்ய அந்த மகாலட்சுமியை பார்த்தாலே உனக்கு தனவரவு ஏற்படும்னு சொல்லியிருந்தார். அதை அப்போ தான் அவன் நம்ப ஆரம்பித்தான். அன்னையிலேருந்து திருநீர் பூச ஆரம்பித்தானான். இது கதையாக பார்த்தா கதை, ஆனால் உண்மையாக பார்த்தா அந்த பாஞ்சஜன்யத்துலேருந்து வரக்கூடிய அந்த கலவையை நம்ம திருநீருன்னு எடுக்கிறோம். நம்ம மனுஷாலோட இறுதி நிலையை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளம் தான். ஏன்னா எல்லாமே பஸ்மமாக போயிடும் அப்படிங்கிறத தான் சுவாமி வலியுறுத்த நினைக்கிறார். இதே தான் பாபாவும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கார். என்னென்னா, தட்சிணான்னு ஒரு விஷயம், அடுத்தது உதிங்கிற விஷயம். எல்லாத்தையும் தட்சிணாவை வாங்கிட்டு உதியை கொடுப்பர். இந்த நிலை தான் உறுதியானது, இதுதான் இறுதியானதுங்கிறது உணர்த்துறதுக்காக. ஸோ இந்த உதி எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத இதை படித்த உடனே தான் எனக்கு ரிவீலே ஆச்சு. அதனால் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது, சுவாமி என் கண்ணுக்கு இதை காமிச்சாரேன்னு சொல்லிட்டு. இப்போ புரியறது இல்லையா? ஸோ பட்டையும் கொட்டையுமா இருக்கிறவாளை பார்த்தா பண்டாரம்னு நினைக்கப்படாதுங்கிறது அப்போ தான் நான் புரிஞ்சுட்டேன். ஏன்னா கிண்டல் பண்ணுறது ரொம்ப சுலபம், ஆனால் அதிலிருந்து நம்மளுக்கு ஒரு ரிவீல் நம்மளுக்கு புரிய வைக்கிறாருன்னா அதுலேருந்து நம்மளுடைய கருத்துக்களும் எண்ணங்களும் மாற ஆரம்பிக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு சந்தர்ப்பம் சுவாமி கொடுப்பார். அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு இப்போ தான் கொடுத்தார், எனக்கு புரிய வச்சார். அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கேளுங்க. நேற்றுக்கு கிளம்பும்போது உதி இட்டுக்கோன்னு வந்தது. நான் உதி இப்படி எட்டுனேன். அப்படி இல்லை, 3 பட்டையாக போடணும். ஐயோ, வெளியில் 3 பட்டையாக போட்டுன்னு போகிறதா
அப்படின்னு மனசுக்குள்ள. ஆனாலும் ஒரு ஈர்ப்பு. சரி சுவாமி சொல்றாருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். எடுத்து அப்படியே அந்த அழகாலாம் இட்டுக்கல. சும்மா இந்த மாரி எடுத்து பூசின்னு இருந்தேன். இன்னைக்கு வந்து என்னாச்சுன்னா, இன்னைக்கு தான் இப்பதான் உதி அபிஷேகம் முடிச்சுட்டு வந்து ரெக்கார்ட் பண்றேன். அப்படிதான் இருக்கும். அதனால நெத்தி. அதனால போட்டுன்னு இருக்கேன் இது. அப்போ நீ போட்டுக்கோன்னோனே நான் போட்டுன்ட்டு அப்படியே கிளம்பிட்டேன். என்ன பார்த்தவாள்லாம் என்ன இப்படி அப்படிங்கிற மாரி கேட்டா. ஏன்னா நான் அப்படியெல்லாம் வெளியில போமாட்டேன். ஸோ இல்லை சுவாமிகிட்டேருந்து உத்தரவு வந்தோன்னா அவளுக்கு புரிஞ்சிடுது சரி அப்படிதான்னு. சரி கோயில் பார்த்துட்டு வரலாம். அங்கே வந்து கிட்டத்தட்ட 500 பேருக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு வேறொருத்தர் அன்னதானம் கொடுக்குறேன்னு. அது எந்த கோயில் அப்படின்னு நான் கேட்டேன். வாங்க காமிக்கிறேன்னு சொல்லி கொண்டு போனால் சின்னதாக இந்த இடத்துல ஃபுல்லாக லாரி ஓனர்ஸ் இருந்தா, நிறைய டிரான்ஸ்போர்ட்காராக தான் அந்த இடத்துல எல்லாம் இருந்தா. ஸோ அங்கே வந்து குட்டியாக ஒரு சிவன் கோயில் இருந்தது. மூர்த்தி சின்னதானாலும் கீர்த்தி பெருசுங்கிற மாதிரி அழகான அழைப்பிதழெல்லாம் எனக்கு கொடுத்தா. ஃபஸ்ட்டு அழைப்பிதழை வந்து இன்விடேஷன் வந்து சுவாமிக்கு வச்சுருக்கா போல் இருக்கு. அது தெரியாமல் என்கிட்ட கொடுத்ததை வந்து நான் கொண்டு போய் வைக்க பார்த்தேன். இல்லை வச்சாச்சு நீங்கள் உங்களுக்கு தான் சொன்னால். முதல் இன்விடேஷன் எனக்கு வந்தோன்னே அழகாக இருந்தது. படித்து பார்த்தேன். அவள் வந்து வெள்ளியங்கிரி குழுவிலேருந்து ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லி அதில் போட்டிருந்தா. சூப்பர்ப்பா, அழகாக பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல காரியம் நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி என்னால் முடிஞ்சது நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அங்கேருந்து வந்தது இந்த கோயிலில் வச்சு பண்ண முடியாது, குட்டியாக இருக்குது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வேறொரு கோயில் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து கண்ணன் அண்ணா என்ன பண்ணார், அவர் பரோபகாரி, உலகத்துக்கு ஊருக்கே பண்ணுவார் அவர். அதனால என்னை கூட்டின்னு போனார். கங்கைம்மன் கோயில் பார்த்தோம். அங்கே கிட்டக்கே இருந்தது. அதில் வைக்கலாமான்னு அதில் இருக்கிற நிர்வாகிகிட்ட பேசணும்னு சொன்னால் அதில் ஒரு விஷயத்த நான் அங்கே பார்த்தேன். என்னன்னா அங்கே பாபாவும் இருந்தார். பாபாவுக்கு நேரம் முன்னாடி நவகிரகங்கள், ஓகேவா, நவகிரகத்தில் சனி பகவான் நேர பாபாவை பார்த்துன்னு உட்காந்துருக்கார். இந்த விதமான அமைப்பை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அந்த கோயிலில் மட்டும்தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆக்சுவலி இந்த பதிவை நான் எடுத்தது எப்போன்னா மகா சிவராத்திரிக்கு முன்னாடியே இந்த பதிவை நான் ஷூட் பண்ணிட்டேன். இப்போது அந்த பதிவை நீங்கள் ஃபுல்லாக கேளுங்கோ. அதுக்கப்புறம் என்ன மிராக்கிள் அங்கே நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அங்கேயே என்ன பண்ணேன், சீட்டு எழுதி போட்டுட்டு இங்கே வைக்கிறதுக்கு நான் கேட்கலாமான்னு கேட்டேன். கேளுன்னு சொல்லி உத்தரவு வந்தது. இன்னும் நான் கேட்கணும். அந்த நிர்வாகிகிட்ட ஃபோன் பண்ணி இங்கே வச்சுக்கல. இது வரைக்கும் அங்கே யாகமே நடக்கலையாம். சப்போஸ் அங்கே அவள் ஓகே சொன்னான்னா அந்த இடத்துல நடக்க போகிற முதல் யாகம் நம்மளோடதாக தான் இருக்கும். அது எனக்கே தெரியாது. அது சுவாமி தான் பண்ணணும். அது சுவாமி என்ன பண்ண போகிறாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஸோ நான் இன்னும் கேட்கல அவாக்கிட்ட. கேட்டுட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது முடிஞ்சுதான். அங்கே பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் எம்ஆர் நகரில் வந்து ஒரு மலேசியா முருகன் இருக்கார் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நம்மளுக்கு யாகம் பண்ணுறாருல்ல நாராயண மாமா, அங்கேயும் யாகம் பண்ணுறாராம். ஆக்சுவலாக அவர் என்கிட்ட சொல்லியிருந்தார், அம்மா அங்கே நன்னா இருக்கும், கோயில் நன்னா இருக்கும், நீ முடிஞ்சதுன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு 11 மணிக்கு வந்துட்டு நம்ம பஜனை பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். சூப்பராக இருக்கே இந்த ஐடியா. சரி அன்னைக்கு அன்னதானம் இருக்குது சாயி அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்கிறேன், மாமா அன்னைக்கு அன்னதானம் இருக்குது, முடிச்சுட்டு வாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னார். நான் 11 மணிக்கு தான், நைட்டு தான் வருவேன், சாயங்காலம் 6:30 மணிக்கு முடிச்சுடுவேன், அதுக்கப்புறம் 11 மணிக்கு வருவேன்னா. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகன் எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம். அங்கே போனோடனே பெரிய மலேசியா முருகன் பார்த்தோன்னே ஜெய்ஜாண்டிக்காக இருக்கார். அழகாக இருக்காரே. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த இடம். போயிட்டு உள்ளே எல்லாம் போனோம். எல்லாம் குட்டி குட்டியாக இருந்தது. அங்கே எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டோன்னே அங்கே பார்த்தா ஒரு 4 பேர் 5 பேர் உட்காண்டிருந்தா. அது என்ன சந்நிதின்னு பார்த்தோன்னே பைரவரோட சந்நிதி. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, அஷ்டமி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அஷ்டமி இல்லை இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தரிசனம் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம். அங்கே இருக்கிறவாளோட நம்பரையும் வாங்கிட்டு சுவாமி எதுக்கு கொடுக்குறாருன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அங்கே 2 பேர் உட்காண்டிருந்தா. சரவண பவன் அப்படிங்கிறவர் தான் பொருளாளர் போல் இருக்கு. அவர் வந்து எங்கள்கிட்ட வந்து சுவாமியை பற்றியெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். என்னென்னா இந்த சுவாமியெல்லாம் வந்து சிலதெல்லாம் சுயம்புவம் வந்ததுங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன்னா, என்ன ஏதுன்னு எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியல. ஆனால் அங்கே இருக்கிற ஒவ்வொரு சுவாமிக்கும் ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா எந்த விஷயத்த நம்ம வேண்டினாலும் உடனே நடக்கும் அப்படின்னலாம் என்கிட்ட சொன்னான். அப்படியா அப்படின்னு சொன்னேன். இதை வேணா நான் அப்புறமா வந்து நான் ஒரு ஷூட் எடுக்கிறேன், அது ஓம்கார் ஜோதியில் நம்ம போடலாம் இல்லையா. அந்த கோயிலை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சதுன்னா நிறைய பேர் வந்து பார்த்து பயனடைவா. அதுக்காக நான் சொன்னேன். ஓகே அப்படின்னு சொன்னார். அவர் வந்து கேட்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி நம்பர்லாம் கொடுத்தார். அதையும் வாங்கிட்டோம். அந்த டைமில் பார்த்தோன்னே நான் உட்காந்துட்டு கிளம்பலாமான்னு சொல்லும்போது, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து, இந்த பாட்டு பாடுறான். அதை ஒரு 21 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஓம்கார் ஜோதியில நான் போட்டேன். எது
நம்ம மகா சிவராத்திரி ஸ்பெஷல்னு சொல்லிட்டு நான் பாடி அதில் பதிவு பண்ணி போட்டிருந்தேன். திடீர்னு பார்த்தோன்னா அதே பாட்டு அங்கே 2 பொண்கள் பாடினோன்னே எனக்கு என்னன்னே தெரியல. நான் திடீர்னு எந்திருக்கிறேன், அப்படியே நடந்து போகிறேன், அங்கே பார்க்குறேன். பார்த்துட்டு நான் பாட்டுக்கு அந்த லிரிக்ஸ் எடுத்து வச்சுட்டேன். மொபைல்லேருந்து எடுத்து வச்சு நானும் பாட ஆரம்பிச்சிட்டேன். உச்ச ஸ்தாயில போடுறது, வாய்ஸே போயிடுத்து, எனக்கு பாட முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப உணர்ச்சி வசமாயிட்டேன். நான் வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் உட்காந்து படிப்பேன், ஆனால் தியானம் பண்ணிட்டு வந்துடுவேன். அதுவும் சிவன் கோயிலுக்கு போனால் ஒரு மாதிரி மெஸ்மரைஸே ஆடுறது. இப்போல்லாம் என்னன்னு தெரியல, சுவாமி வந்து சிவரூபம் தானே, அதனால மெஸ்மரைஸ் பண்ணிடுறாரு போல் இருக்கு. இன்னொன்று என்னென்னா, அந்த கோயிலுக்குள்ளே நுழையும் போதே அங்கே அந்த நம்ம இந்த எலக்ட்ரானிக்கில் அடிக்கும் இல்லையா, தீபாராதனை பண்ணும்போது எலக்ட்ரானிக்கில் அடிக்கிற மாதிரியான மெஷின் இருக்கும்ல, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும்ல, அதில் பார்த்தா பாபாவோட ஃபோட்டோ இருந்தது, சாயோட ஃபோட்டோ. அங்கே விக்கிரகமெல்லாம் எதுவும் வைக்கல சுவாமிக்கு, பாபாவுக்கு. ஆனால் அதை பார்த்தோன்னே எனக்கு அவர் இருக்கார், என்னை ரிசீவ் பண்ணுறாருன்னு ஆயிடுத்து. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்தது. அந்த பாட்டை கேட்ட உடனே நான் மெஸ்மரைஸ் ஆயிட்டேன். ஏன்னா 21 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அதை நான் ஓம்கார் ஜோதியில் போடுறேன். அதை நான் எடுத்து வச்சே பல நாள் ஆயிடுத்து, கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் ஆயிடுத்து. நேத்திக்கு தான், திங்கக்கிழமை தான் வந்து நான் அதில் போடுறேன். ஆக்சுவலாக 21 மணி நேரம் தான் ஆகிறது. அதுக்குள்ளே அதே பாட்டை இன்னும் 2 பேர் அங்கே பாடுறா, என்னை இழுத்துட்டு போய் என்னை பாட வைக்கிறார் சுவாமி. அது ஃபுல்லாக முடிஞ்ச உடனே அவள் 2 பேரும் திரும்புறா, பாடிட்டு இருந்தவா. அதில் ஒரு பொண்ணு திரும்பிட்டு லிங்காஷ்டகம் பண்ணலாமான்னு கேட்டா. ஓகே, லிங்காஷ்டகம் பாடலாமே அப்படின்னு சொல்லி லிங்காஷ்டகம் பாடி, கோளர பதிகம் பாடி, சிவபுராணம் பாடி, கால பைரவாஷ்டகம் பாடி, அதுக்கப்புறம் பஞ்சாட்சர மந்திரம், இதை நேத்தைக்கு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி இன்னைக்கு நான் போட்டிருக்கேன் நீங்கள் ஓம்கார் ஜோதியில். ஆனால் அதை பற்றின ஒரு விஷயத்த நேற்றுக்கு நான் படித்தேன். எப்போவுமே ஒரு மந்த்ராவை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி படிக்கணுமோ அதுக்கான விரதத்தை எடுத்துகிட்டு தான் படிக்க ஆரம்பிப்பேன். அப்போ தான் அதனுடைய பவர் கூடும்னு சொல்லுவாள். அதை படித்தோடனே என்னோட சன்னிதானத்துக்கு வந்து அதை பாடினியானா நீ நினைச்ச காரியம் நிறைவேறும்னு அதில் இருந்தது. சந்தோஷம். ஆனால் இங்கேயே உட்காந்து நீங்கள் இருக்கிற சன்னிதானமாக நினச்சி நான் பாடுறேன்னு சொல்லி நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு 4:30 மணிக்கு நேற்றுக்கு ஈவினிங் ரெக்கார்ட் பண்ணுறேன். 6:30-7 மணிக்கு நான் அந்த கோயிலுக்கு போகிறேன். அங்கே அப்போ தான் அபிஷேகம் நடக்க இருக்கு. அப்போ இதெல்லாம் நடக்கும்போதே இத்தனையும் நான் பாடுறேன். எல்லா அபிஷேகமும் நடக்கிறது, பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் எல்லாம் வரிசையாக நடந்துட்டுருக்கு. நான் அங்கே நின்று பாடின்னு மட்டும்தான் இருக்கேன். எனக்குள்ள மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சுவாமி தான். மெஸ்மரைஸ் ஆயிட்டு, அங்கே இருக்கிறவா எல்லாரும் மெஸ்மரைஸ் ஆயிட்டா. தொடர்ந்து நம்மளோடய சேர்ந்து பாடுறா எல்லாரும். அங்கே இருக்கிறவா எல்லாருமே ரொம்ப நன்னா பாடு, ரொம்ப நன்னா இருந்தது. நீங்கள் பாடுறவாள நான் சொன்னேன் பஜனை பண்ணுவேன், பட் இங்கே வந்து நான் இப்படி பாடுவேன்னு சத்தியமாக நினைக்கல. இதெல்லாம் சுவாமி தான் பண்ணார், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டேன். வெளியில் வந்ததுக்கப்புறமா திடீர்னு வந்து கவர் வாங்குறதுக்காக நான் உள்ளே போகிறேன். திருப்பியும் கோயிலுக்குள்ளே போகும்போது நான் வாங்குற இடத்துலையே பக்கத்துலேயே அந்த பொண்ணு உட்காண்டிருந்தோடனே நான் அவள்கிட்ட போய் சொல்கிறேன், இன்னைக்கு நடந்த ஒரு பெரிய மிராக்கல் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். தெரியாது, நான் வந்து எங்கேயுமே தியானம் பண்ணிட்டு போயிடுவேன். ஆக்சுவலாக 21 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் அந்த பாட்டை ஓம்கார் ஜோதியில் பாடியிருந்தேன். அதை நீங்கள் பாடினோன்னே என்னை இழுத்துன்னு வந்துடுத்து உங்கள் வாய்ஸு. நான் சேர்ந்து பாடினேன் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் ரொம்ப அற்புதமாக பாடினேள் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் எங்கே பாடினேன், அவர் தான் பண்ணினார் எல்லாத்தையும். இப்படியெல்லாம் எந்த கோயிலுக்கும் போய் நான் இப்படி வாய்ஸ் ஓவர் பண்ணி பாடினதெல்லாம் சத்தியமாக கிடையாது. நான் பாடுவேன், ரொம்ப சத்தமாலாம் பாட மாட்டேன். இதுவும் ஜம்கார ஸ்ருதி செய்குவாய், சிவ வீணையில் சங்கீதாமிருதம் வைகுவாய், ஜெகதீஸ்வரரை, இந்த பாட்டை பாடினேன். எனக்கு இதெல்லாம் இது நம்பவே முடியல, இது நான் தான் பண்ணினேன் நான். ஏன்னா ப்ராக்டிஸ் இல்லாமல் சும்மா போய் நின்றுட்டு நம்மளால இதெல்லாம் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. ஆனால் அங்கே போய் நின்றுட்டு அப்படி பாடியிருக்கேன். அங்கே இருக்கிறவ அத்தனை பேரும் வந்து பாராட்டினா. சாப்பிட்டுட்டு இருக்கிறவாலும் அங்கே வந்தா, நன்னா இருந்ததுமா, ரொம்ப நன்னா இருந்ததுன்னெல்லாம் சொன்னான். எனக்கு என்ன பண்ணுறார் சுவாமினே சத்தியமாக எனக்கு புரியல அந்த நிமிஷத்தில். நான் அவாகிட்ட போய் சொன்னேன், தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் அந்த ஓடி 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 உட்கல அந்த ஜோதியை நீங்கள் பாடலைன்னா நான் கண்டிப்பாக எந்திருந்து வந்திருக்க மாட்டேன். நான் கிளம்பி போயிருக்கிற ஆள், லேட்டாகும் போல் இருக்குன்னு நினச்சிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பி வந்துடுவேன். நீங்கள் பாடினால மட்டும்தானே. அவளுக்கு ரொம்ப மெஸ்மரைஸ் ஆகிடுதான். அதுக்கப்புறம் நான் சொன்னேன்,
அதை பாடி நீங்கள் அதோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கும் போது லிங்காஷ்டகம் ஆரம்பிச்சாள். அதுக்கப்புறம் என்னால் நிறுத்தவே முடியல. கண்டினியூஸாக நான் பாடிட்டேன். நீங்கள் அடுத்தது வாங்கோ, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வாங்கோ, வேல்மாறலெல்லாம் பாடுவோன்னு. அப்போ தான் நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி ஓம்கார ஜோதியில் பாருங்க, வேல்மாறல் தான் அதிகப்படியான வியூஸ் போயிருக்கும், கிட்டத்தட்ட 3 லட்சம் போயிருக்கும்னு நினைக்கிறேன், பாருங்கோ அப்படின்னு சொல்லி காமிச்சேன். அவளுக்கும் ரொம்ப அதிசயம். நான் சொன்னேன், நான் வந்து எந்த கோவில்லையுமே எங்கள் ஆற்றுல உடனே அவள் எந்த கோவில்லையும் போய் உட்காந்து இது மாதிரி பாடி நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னார். நிஜமாவே மனசுக்குள்ளே நான் தியானம் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இந்த மாதிரி வெரி ஃபர்ஸ்ட் டைம் அந்த மலேசியா முருகன் கோவிலில் போய் அங்கே சிவனோட முன்னாடி வச்சு, காலபைரவருக்கு முன்னாடி வச்சு, அஷ்டமி திதியில், இன்னொன்று தெரியுமா, அஷ்டமியில் ஆரம்பித்தா தொடர்ந்து பண்ண வேண்டி வருங்கிறது நியமம். அது காலத்தோட நியமம். மேபி என்னை நீ எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போய் சுவாமி பாட வைப்பர்னு தெரியாது, அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு ஞானம் இருக்கான்னு கூட தெரியாது. ஆனால் சுவாமி அதை பண்ணியிருக்காருன்னா ஏதோ ஒரு காரணம் அதுக்கு பின்னாடியும் உண்டுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் மிராக்கள் எப்படி நடக்கும்னு கேட்டால் அது சுவாமியால் மட்டும்தான் நடக்கும். எனக்கு நிஜமாக தெரியாது, இதுக்குள்ளே இந்த ஆத்மாக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் நடக்க போகிறதுன்னு எனக்கே தெரியாது. ஸோ அங்கே இருக்கிற டிவோட்டீஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லை, அடுத்தது வாங்கோ, நம்மெல்லாம் சேர்ந்து அடுத்தது பார்க்கலாம், வேல்மாறல் படிக்கலாம்னெல்லாம் சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. சுவாமி அனுகிரகம் எப்போ கொடுக்குறாருன்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக நான் வருவேன், வந்து இங்கே திருப்பியும் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். சுவாமிக்கு தான் தெரியும் என்னை எப்போ கூட்டின்னு போவார்னு. ஆமாம், கூட்டின்னு போனார். மகா சிவராத்திரி அன்னைக்கு கூட்டின்னு போய் அதே ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நான் பாடினேன். அந்த பஜனை குழுவோடு சேர்ந்து நான் அதை பாடினேன். அதையும் சுவாமி என்னை பண்ண வச்சார். அது மிகப்பெரிய அதிசயமாக இருந்தது. ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய. நானதேது நீயதேது நடுவுகின்றதேதடா, ஓனதேது குருவதேது ஊரிடும் குலமரி, ஆனதேது அறிவதேது அப்புறத்தில் அப்புறம், ஈனதேது ராம ராம ராமவென்ற நாமமே. ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய. ஸோ நீங்கள் மறந்துட வேண்டாம், வரப்போகிற 28ஆம் தேதி பூர்ண புஷ்கலாம்பா சமேத ஹரிஹரபுத்திர யாகம் நடக்க இருக்கு. சனியினுடைய சகல விதமான தோஷங்கள்ல இருந்தும், ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரி அவருடைய பார்வை, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறமா வாக்கிய பஞ்சாங்கம் படி சனி பயிற்சி நடக்க இருக்குது. வருமுன் காப்பம் தான் சுவாமி நமக்காக அதுக்காக கொடுத்துருக்கார். ஸோ அதில் எல்லாம் வந்து தப்பிக்கிறதுக்காக, அந்த மாதிரியான பாதிப்புகள்லேருந்து வெளியில் வரதுக்காக, நம்மளுடைய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரதுக்காக தான் சுவாமி இதை கொடுத்துருக்காருன்னு நான் ரொம்ப பரிபூர்ணமாக நம்புகிறேன். ஸோ உங்களுக்கும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விருப்பம் இருந்ததுன்னா கீழே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர், நட்சத்திரம், கோத்திரம், உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருங்கோ. என்னால் நேரடியாக வர முடியாதுன்னு சொல்கிறவாளுக்கு உங்களுக்கு சங்கல்பம் பண்ணி, யாகம் பண்ணி, யாக ரட்சையோட மங்கள பொருட்களையும் அனுப்பி வைப்போம். இந்த தடவை மணி கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். தெரியல, பட்ஜெட் எங்கே போகும்னு தெரியாது, எங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு தான் ஆசை. ஸோ மணி கொடுக்கலாம்ங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு பொருள் அது ஞாபகார்த்தமாக அவளுக்கு போய் சேரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்கிறது என்னோட எண்ணம். எனக்கு எப்போவுமே அதை கொடுக்கறதுன்னா அவ்வளோ இஷ்டம் எனக்கு. அதனால் எப்போவுமே யோசித்து ஒரு விஷயத்த பண்ணுவேன். அதனால் யோசித்து வச்சுருக்கேன். எவ்வளோ ஆகும்னெல்லாம் தெரியாது, பார்க்கலாம். எதுவும் தீர்மானம் இல்லை, அதையும் சுவாமிகிட்ட தான் நான் கேட்பேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கலந்துக்கலை, ஆனால் கலந்துக்க விருப்பம் இருக்குது அப்படின்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கோ. நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணி எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுவாமியோட அனுகிரகத்தில் எல்லாருக்கும் எல்லா நன்மையும் வந்து சேர வாழ்த்துக்கள். சரி, இந்த ஸ்ரீ சக்தி கங்கை அம்மன் ஆலயத்திலிருந்து நிர்வாகம் எப்படி ஒத்துண்டா, அதன் மூலமாக அது எப்படி கன்ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிற விஷயமெல்லாம் இந்த பதிவில் இல்லை, அடுத்த பதிவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் அடுத்த பதிவில் உங்களுக்காக காத்திருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும் மீண்டும் சந்திப்போம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.